नमस्कार, आप देख रहे हैं चर्चा आज की, वो मंच जहां सवाल सीधे होते हैं, तेवर तीखे होते हैं और सच सामने लाया जाता है। यहाँ बात होती है जनहित की, यहाँ होती है जवाबदेही की मांग। मैं हूं आपके साथ साक्षी और अब वक्त है उस खबर का जिसने पूरे सिस्टम को कटघरे में खड़ा कर दिया है। अंबुलम फाउंडेशन की तरफ से आयाकुड़ी पंचायत में सफाई कर्मचारियों को हैंड ग्लव्स, हेड स्कार्फ दिए गए। डिंडीगुल जिले में पलानी के पास आयाकुड़ी पंचायत में काम कर रहे सफाई कर्मचारी सर्दियों के शुरुआत में काम करते समय खुद को जर्म्स, स्किन की बीमारियों, सांस की बीमारियों, मच्छरों से फैलने वाली बीमारियों जैसे डेंगू, पेट की समस्याओं और कचरे में मौजूद जहरीले पदार्थों, कंधों में जलन वगैरह से बचाएं। 50 से ज्यादा लोगों को हैंड ग्लव्स से हैंड स्कार्फ भी दिए गए ताकि ठंडी हवा और बर्फ से बचा जा सके, बुखार और इन्फेक्शन से भी बचाया जा सके। इस इवेंट में भी अरशद आरिफ और चेयरमैन मोहम्मद हुसैन, जो यूनाइटेड स्टेट्स में एक चैरिटी चलाते हैं, सेक्रेटरी मोहम्मद इब्राहिम, ट्रेजरर के कल्याण सुंदरम, डिप्टी सेक्रेटरी और एडमिनिस्ट्रेटर इस इवेंट में शामिल हुए और इसकी शोभा செயல்படுகிற அன்புள்ளம் அறக்கட்டளையின் மூலமாக நாங்கள் என்னென்ன பணிகள் செஞ்சுட்டு இருக்கிறோங்கிறத பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம். அதன் அடிப்படையில் நன்றாக படிக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வியில் உதவி செய்கிறோம். அடுத்தது பொது சுகாதாரத்தை பேணுவதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். பொது சுகாதாரம் மட்டுமல்ல, தனிநபர்களுடைய சுகாதாரத்தை பேணுறதுக்கு நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். இன்றைக்கி ஆயக்குடி பேரூராட்சி பகுதியில் பணிபுரிகிற தூய்மை பணியாளர்களுக்கு க்ளவுஸும் மற்றும் அவங்க பணிகாலமாக இருக்கிறனால மங்கி கேப் அண்ட் ஸ்கார்ஃப் கொடுக்குற நிகழ்ச்சியை நாங்கள் இப்போ நடத்தியிருக்கோம். அறிக்கப்பட்ட தொண்டு நிறுவனம் வச்சுருக்கோம். அந்த தொண்டு நிறுவனம் மூலமாக தமிழ்நாட்டுக்கு பிற்படுத்தப்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகையை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதை 2020 ஆரம்பித்தோம். இப்போ 2026. அதில் 6 வருடங்களாக பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸு, மெடிசன் படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் கல்வி உதவித்தொகை